பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் செய்கிற காரியத்தை ஆண்டவர் ஜெயமாக்கி தரப்போகிறார். நன்மையான காரியத்தை உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசிங்க, ஸ்தோத்திரத்தோடு முன்னேறி போங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு உங்களுடைய காரியங்களை நடப்பீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 27வது வசனம், உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்க நான் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய பல கட்டளைகளை சொல்கிறோம்ல. சத்துருவை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, தாழ்மையாக இருங்க, அன்பாக இருங்க, தீமை செய்கிற மக்களுக்கு நன்மை செய்யுங்க. இப்படி பல கட்டளைகளை சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறபடியெல்லாம் வாழ முடியுமா? அது எவ்வளோ கஷ்டம். கட்டளை நல்லா தான் இருக்குது, அதுக்கு கீழ்ப்படி இந்த நடக்க நீ விருப்பம்லாம் இருக்குது, முடியலையே, எப்படி முடியும்? பல சமயத்தில் அந்த கேள்வி வருது. அதுக்காகவே வசனத்தை கேட்க சிலர் பயப்படுவாங்க. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? என் பிள்ளைகளே, என் ஆவியை நான் உங்களுக்குள் வைத்து என் கட்டளைகளின்படி நடக்க பண்ணுவேன். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். என் ஆவியை, பரிசுத்த ஆவியை உனக்குள்ளே நான் வைத்துட்டா அந்த ஆவியானவர் என் கட்டளைகளின்படி நடக்க உனக்கு உதவி செய்வார், பலன் தருவார். ரொம்ப சிம்பிள். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பரிசுத்தமாக வாழ்றது வாலிப வயசில் ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்முடைய பார்வையில் பரிசுத்தம் இருக்கணும், சிந்தனையில் பரிசுத்தம் இருக்கணும், வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டம். பாவம் நிறைந்த உலகத்தில் இப்படிலாம் வாழ முடியுமான்னு யோசித்திருக்கிறேன். அந்த ரொம்ப ஸ்ட்ரகிள், 2 வருஷம் போராட்டம். அதனால் ஆண்டவரே பரிசுத்தம் 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 தாங்க, நான் வசனத்தின்படி வாழணுமேனே அழுதெழுதி ஜெபித்தாலும் மறுபடியும் வீழ்ச்சி, கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவர் 2 வருஷம் கழித்து தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம் பண்ணினார். அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்த உடனே இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப ஈஸி ஆயிற்று. அவர் நம்மை நடத்துகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால தான் இத்தனை ஆண்டு காலம் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு இந்த 50 வருஷ காலத்தில் கட்டளையின்படி நடக்க அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், என் ஆவியை நான் உனக்குள் வைத்து என் கட்டளைகளின்படி நடக்க பண்ணுவேன். எப்படி என்னால் இப்படிலாம் வாழ முடியும்னு நினைக்காத, என் ஆவியை நீ பெற்றுக்கொள்னு சொல்றார். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை எனக்கு தாங்க, அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள வையுங்க. அவர் உங்களுக்கு பிரியமானபடி கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, உங்களுடைய ஆவியை எனக்குள்ள வைங்க, உம்முடைய கட்டளைகளின்படி நடக்க நான் விரும்புகிறேன். என் சொந்த பலத்தினால முடியலை, உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்குள் வைத்து உம்முடைய கட்டளைகளின்படி என்னை நடக்க வையுங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். இதோ இப்படி ஜெபிக்கிற இந்த மகன், இந்த மகளுக்குள் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் அவளை பலப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.